சமீப காலமா சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஒரு ப்ராப்ளம்னால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவர். ஃபேட்டி லிவர் அப்படின்றது அதிகப்படியான ஃபேட் நம்மளோட கல்லீரல்ல ஸ்டோர் ஆகிறதுனால வரக்கூடியது. இந்த ஃபேட்டி லிவர் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா சாப்பிடக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ், ஆயில் ஃபுட்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஃபுட்ஸ்னாலையும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இதனாலையும் லிவர்ல வந்து ஃபேட் வந்து ஸ்டோர் ஆயிடுது. ஸோ இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பவே ஒரு சித்தர்கள் வந்து நேச்சுரலா லிவரை டீடாக்ஸ் பண்றதுக்கு சில பிளான்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதுல முதல்ல பாத்தீங்க அப்படின்னா கீழநெல்லியை அரைச்சு நீங்க மோர்லயும் எடுத்துக்கலாம். இல்ல அப்படி சாப்பிட முடியாது அப்படின்னா கீழநெல்லி பவுடர் கிடைக்குது, அதை நீங்க கஷாயமாவும் எடுத்துக்கலாம். கரிசலாங்கண்ணியும் அதே மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு இந்த மாதிரி பிளான் சாப்பிட பிடிக்கல அப்படின்னா பெரிய நெல்லிக்காயை ரெகுலரா ஏர்லி மார்னிங் நீங்க ஜூஸஸா எடுத்துக்கலாம். அதே மாதிரி திரிப்பலா ஜூஸாவும் எடுத்துக்கலாம். முக்கியமா இந்த ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு மேல் வயிற்றுல வலி, எடை வந்து அதிகமானது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இதுல வெயிட் கெயின் அதிகமாயிருக்கீங்க அப்படின்னா சடனா வெயிட் லாஸும் ஆகக்கூடாது, கிராஜுவலா தான் குறைக்கணும். ஸோ இந்த வெயிட் கெயினை வந்து எப்படி குறைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக நீங்க சாப்பிடாம இருக்கக்கூடாது. மார்னிங் நீங்க ஆஸ் யூஷுவல் என்ன சாப்பிட்றீங்களோ அதை எடுத்துக்கோங்க. மதியானம் வேக வச்சு நீர் காய்கறிகள், நைட்டு பழங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்க ஏதாவது ஒரு டிசீஸ்க்கு மெடிசன்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டாக்டர்கிட்ட ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமா சர்க்கரை, மைதாவில் செய்யப்பட்ட உணவுகள், கூல் ட்ரிங்க்ஸ், முக்கியமா ஆல்கஹால் பழக்கம் இருக்கு அப்படின்னா அதை கண்டிப்பா தொடவே கூடாது. மேலும் இந்த மாதிரியான ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான விளக்கத்தை உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம்.